உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். அண்மை செய்தி: காவிரியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேகானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விவேகானந்தன், குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு, அருவிக்கு நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு, என்ன விவரம்? காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் கபினி அணைக்கும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்குமான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கபினி அணை 84 அடியில் தற்போது 79 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையில் 124 அடியில் 117 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 1200 கனடி என தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் கபினி அணையில் நேற்று முன்தினம் முதற்கட்டமாக வினாடிக்கு 10,000 கனடி தண்ணீர் திறக்கப்பட்டதில் கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வினாடிக்கு 6,000 கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 10,000 கனடியாக உயர்ந்தது. இதன் பிறகு 10 மணி அளவில் 15,000 கனடியாக உயர்ந்திருக்கிறது. நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தடை விதித்துள்ளார். மேலும் நீர்வரத்து அந்த 25,000 கனடி இன்று மாலைக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிக்க 20,000 கனடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பரிசீலிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து கபினிக்கு வினாடிக்கு 19,000 கனடியாகவும், கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 39,000 கனடியாகவும் இருப்பதால் மேலும் தமிழகத்திற்கு நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி விவேகானந்தன். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.